அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிக்ஸ்த்தில் பார்த்தோன்னா செகண்ட் டேர்மில் இயல் 1 அதில் இருக்கக்கூடிய மூதுரை அதில் டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி குரூப் 4க்கான நோட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்தோன்னா மூதுரை அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1 அதாவது செகண்ட் டேர்மில் இயல் 1 நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டாபிக் மூதுரை தான். ஓகேங்களா? அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா, கல்விக்கு வந்து எல்லையே இல்லை. மனிதன் பார்த்தீங்கன்னா பிறந்தது முதல் வந்து இறுதி வரைக்கும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி கற்றவனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பு இருக்குது அப்படின்னும், அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் வந்து எங்கே போனாலும் அங்கே வந்து சிறப்பு பெறுவான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா மூதுரை இதில் வந்து மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? பார்த்தோன்னா ஔவையார் அவர்களால் பாடப்பட்ட ஒரு நூல் தான் இந்த மூதுரை. ஓகேங்களா? அதில் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, மன்னவனும் அரசனும் மாசற கற்றவனும், மாசறனும் எந்த ஒரு குற்றம் இல்லாத தெளிவாக கற்றவனும் ரெண்டு பேரையும் சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கும்போது மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், அதாவது மன்னனை விட கற்றோன் வந்து சிறப்புடையவன் அப்படின்னும். ஏன்னா மன்னனுக்கு பார்த்தோன்னா தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னவனுக்கு வந்து தன்னுடைய நாட்டை தவிர வேறு பக்கம் போனால் அந்தளவு சிறப்பு இருக்காது. ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு வந்து எங்கு சென்றாலும் அங்கே வந்து சிறப்பு இருக்கும் அப்படின்னும், கல்வி கற்றவன் வந்து எங்கு போனாலும் வந்து சிறப்பு பெறுவான் அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மூதுரையில் ஔவையார் பாடின ஒரு பாடல். இது வந்து ஆல்ரெடி இதுலேருந்து நமக்கு குரூப் 4ல் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, குரூப் 2லேயும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு டைம் படிக்கிறேன், நல்லா பாருங்கள். இது வந்து பொருள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். பாடலும் ஈஸி தான், நீங்கள் ஒன்ஸ் படித்தாலே மைண்டில் ரீட் ஆயிரும். ஓகேங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. மாசற அப்படின்னா குற்றம் இல்லாத, சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்தல், தேசம்ங்கிறது வந்து நாடு. இதில் இந்த பாடலின் பொருள் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் பாடலின் பொருளும் இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. நூல்வழி வந்து ரொம்பவே முக்கியம். அதாவது இந்நூலின் ஆசிரியர் வந்து ஔவையார். இவர் பார்த்தோன்னா என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை வந்து இயற்றியிருக்காங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை இதெல்லாம் எழுதுனது யாருன்னு பார்த்தோன்னா ஔவையார். ஓகேங்களா? மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரைங்கிறதுக்கு வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அதாவது சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் வந்து இந்நூல் வந்து மூதுரை என பெயர் பெற்றது. இதில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 31 பாடல்கள் இருக்குது. மூதுரை மொத்தமாக எத்தனை பாடல்கள் கொண்டது? 31 பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? நூல்வழி வந்து நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நூல்வழி வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து பின்னாடி பார்த்தோன்னா சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் நூல்களை எவ்வாறு டேஷ் கற்க வேண்டும்? மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் அதை வந்து பிரித்து எழுதுனா இடம் கூட்டல் எல்லாம். மாசற அதை வந்து பிரித்து எழுதுனா மாசு கூட்டல் அற. அடுத்து பார்த்தோன்னா குற்றம் ப்ளஸ் இல்லாதவர். இது என்ன பிரச்சனை எப்படி வரும்னா குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்ன சேர்த்தது கிடைக்கும் சொல் என்னென்னா சிறப்புடையார். ஓகேங்களா? ஓகே, இது மூதுரை வந்து நல்லாவே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஜஸ்ட் ஒன்ஸ் படித்து பாருங்கள், படித்தாலே உங்களுக்கு பொருள் புரியும். நூல்வழி வந்து நல்லாவே திருப்பி பார்த்துக்கோங்க. நூல்வழி வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.